Hello friends, welcome back to my channel How to Cook Tamil. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது glaze. இது வந்து கேக்குக்கு, டோனட்ஸ்க்கு மேல ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது vanilla glaze, chocolate glaze. ரொம்பவே ஈஸியா செய்திரலாம். இது சிம்பிள் மெத்தட்ல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதோட இந்த டோனட்ஸ் ரெசிபி வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல போய் செக் பண்ணுங்க. இப்போ முதல்ல வந்து 2 கப் சீனி வந்து மிக்ஸியில போட்டு நல்லா பவுடர் ஆக்க போறேன். ஓகே, இப்போ வந்து நான் நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். இது வந்து 2 கப் பண்ணா உங்களுக்கு சரியா 250 கிராம் வரும். இதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சரியா 250 கிராம் வருது. இதோட வந்து 75 கிராம் பட்டர் போட போறேன். இதை நல்லா மெல்ட் பண்ணிட்டு போட போறேன். இதை இப்போ நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். இதை இந்த பவுடர் சோறுக்குள்ள ஊத்துறேன். நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்றது. இதோட இப்போ 3 to 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பால் ஊற்றுறேன். அடுத்ததாக வந்து வெனிலா 1 டீஸ்பூன் விடுங்க. எனக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தான் கிடக்குது, அதனால 1/2 டீஸ்பூன் விடுறேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் விடுங்க. அவ்வளவுதான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வெனிலா கிளேஸ் ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே ஈஸியான ஒரு கிளேஸ் இது. நீங்க இது வந்து கேக்குக்கு, டோனட்ஸுக்கு, கப் கேக்குக்கு எதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு 1 மினிட் ரெசிபி என்றே உங்களுக்கு சொல்லலாம். இதை நீங்க அவசரமா ஏதாவது ஒரு கேக் ஏதாவது செய்யறீங்க பர்த்டேக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி செய்யலாம். சூப்பரா வந்துட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி கொஞ்சம் நல்லா லிக்விடாகவும் இல்லாமல் க்ரீமியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நான் செய்திருக்கிற டோனட்ஸ் இதுக்குள்ள போட்டு வெனிலா டோனட் செய்திருக்கிறேன். இந்த டோனட்ஸ் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இதில் ஆட் பண்ணலேன்னா உங்களுக்கு வீடியோல இருந்தா போடுறது. இதுக்கு அடுத்த வந்து இது வந்து சாக்லேட் கிளேஸ். இதுக்கு வந்து அந்த அதே வெனிலா கிளேஸுக்குள்ள 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போடுறேன். அவ்வளவுதான், சாக்லேட் கிளேஸ் ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியானு தெரியும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த டீஸ்பூன் போட போறேன். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி இல்லாமல் ஈஸியாக குழைக்கிறதுக்கு சுகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்த டீஸ்பூனும் போட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாக்லேட் கிளேஸும் ரெடி ஆயிடுது. கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்துருக்குது. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நான் இந்த டோனட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டோனட்ஸ் மாதிரியே இல்லைன்னு நினைப்பீங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் டோனட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த டோனட்ஸ் செய்திடலாம் ரொம்பவே ஈஸியா. மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த டோனட்ஸ் வீடியோ லிங்க் வந்து அதில் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான டோனட்ஸ் செய்திருக்கிறேன். ஒன்று வந்து கிளேஸ் வெனிலாவில், ஒன்று வந்து கிளேஸ் சாக்லேட், அடுத்தது வந்து சுகர் டஸ்ட்டில் செய்திருக்கிறேன். ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் வந்து இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு எடுக்கும். இந்த கிளேஸ் செய்யறதுக்கும் இந்த டோனட் செய்யறதுக்கும் சேர்த்து 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆக போகுது. கண்டிப்பா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது கேட்கணுமெண்டா கமெண்ட்ல கேளுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்ததா வந்து என்னோட வீடியோ இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை நான் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.